மாப்ள போட்டாங்க. என்னமா அது? இப்படி ஊத்துறது, இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். பாப்ல, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ நான் சரக்க சொல்லலீங்க, சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்குங்க. வைடாக்கல நாய கொண்டா. ஐயோ அதையும் என்ன பிடிங்கிருச்சீங்க? பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு அவர் தண்ணி அடிச்சுட்டா ஒண்ணு எலும்ப கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு மாமா. ரொம்ப லொல்லு பண்றாப்பா. பேசாம வாயில போட்டுருமாமா, இல்லன்னா கடிச்சிட்டு போறாரு. ஐயோ இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய திறடா. தின்றா தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய் நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. ஹலோ. டேய் என்ன ஹலோ? சார்னு மரியாதை கூப்பிடுறா. ஓகே. ஆமா, எனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்களாமே? எஸ். இது பாருங்க, இது ஏன் தலை என் முடி, என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம். நீ என்ன பெரிய கரெக்டா உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறதுக்கு? நோ நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இந்த ப்ரோகிராம் கேன்சல் பண்ணுங்க. நோ நோ, அந்த ப்ரோகிராம் மட்டும் கேன்சல் பண்ணவே முடியாது. இந்த வீட்டுக்கு அத்தனை பேர் எடுத்தாலும் சரி, உனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மொட்டை அடிச்சே தீர்வோம். ராஜா, மொட்டை அடிச்சா நீ எப்படி இருப்ப தெரியுமா? இந்த ஒனிடா டிவி விளம்பரத்துல வர்ற குட்டிச்சாத்தா மாதிரியே இருப்படா. मैं तुमसे प्यार करता हूं, నిన్నే ప్రేమ మాడుతాను, నిన్నే నేను ప్రేమిస్తాను, నిన్నే నేను சிநேகிக்காను. ஐ லவ் யூ. டேய் எப்படி டீச்சிங்? ஆல் லாங்குவேஜ் உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லி கொடுத்திருக்கேன். இத ஒன்னால அவகிட்ட சொல்ல முடியலன்னு வையே, ஊமஞ்சாடையிலயாவது அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு வா. இன்னைக்கு நம்ம ஊருக்கு புறப்படணும். ஆமா, அவகிட்ட சலங்க கட்டிட்டு ஆட்டுமா? டேய் அவளுக்கு சலங்க எல்லாம் பத்தாதடா, சும்மா கரகத்தை எடுத்துட்டு கரகம் முடிச்ச மாதிரி ஆடணும்டா. ஓகே. டேய் காதல் பண்ண போறவனுக்கு கையில எதுக்கு கோலா? சரி நீங்க வச்சுக்கங்க. யூ என்ஜாய். ஒரு 10 மாட்டை அனுப்பி வை. மாடு கிடைக்கலன்னா 10 பாம்பு அனுப்பி வை. டே கண்ணா, இந்த வீட்டுல காதல் நமக்கு வேணாண்டா. கைய புடிச்சு அமுக்குறா, மூச்சே நின்னு போச்சுடா. டே வேற எந்த தெருவிலையாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடனா கூட எட்டி புடிச்சு அடிச்சு போடுவான்டா. டேய் அந்த அகரிகளை ஸ்டாப் பண்ணு. இல்ல எப்படி இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்கான மாப்பிள, அவங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவன். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சு அலையறாயா. யோ போயா. சரி பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆக தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. ஆமா, நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறண்டு வந்துடுறான். ஒரு கேம். பிளாஸ்டிக் டப்பாவை குப்புறக்க வந்துட்டு கேம்ஸ்ங்கறாளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த கேமுக்கு பேர் என்ன தெரியுமா? காலி டப்பா கேம்ஸ் இல்ல, குல்ஃபி. அப்பல கேம். சூப்பர் மாமா. இந்த கேமை எப்படி விளையாடணும் தெரியுமா? அடங்கப்பா, கேம்ஸே நல்லா இருக்கே. இந்த கேம்ஸ் அவன் கண்டுபிடிச்சான். கப்புன அவன் காலில் விழுந்துடலாம் போல இருக்கு. இந்த 1 ரூபாய் காயினை இப்படி நெத்தி மேல வச்சுக்கணும். மேல பார்த்துட்டு 1 2 3 சொல்லணும். 3 சொன்னதுக்கு அப்புறம் இப்படி போடணும். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கொண்டு போக மாப்ள. அப்படினா இந்தியா டெவலப் ஆயிடுல? ஐயோ சரி மாமா, இதே மாதிரி யாராவது செஞ்சா 100 ரூபீஸ் தரேன். அஞ்சலி பாட்டில் கொடு. நான் ஒலிம்பிக் கிளம்பிட்டான். நோ 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 நோ, இது விஜய் தான் செய்யணும். பாத்தியா மாமா, அவனை வேண்டான்ட்டு என்ன மட்டும் செய்ய சொல்றான்னா அவன் நெஞ்சில நான் மட்டும் தான் இருக்கேன். அவன் நெஞ்சில நீ மட்டும் இல்ல. அப்புறம் அட ஆட்டு லன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. கோ வின் அந்த கேம். கோ. அப்படியே ரெடியா? 1 2 3
சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குது. முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழிய பாடுறா. நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கிறது? யார் அவன்? இவனா நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். தலைமையில பெயிண்ட் டப்பா விழுந்து லூஸ் ஆயிட்டான். இவன் லூஸ் ஆகிட்டானா? மூட்டை டைட் ஆயிட்டான். ஏண்டா நீ லூசா? ஆமா நான் லூசு தான். நல்ல லூஸ் மாமா, உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க. எங்க பெயிண்ட் அடிக்கிறது? இருடா, அவசரப்படாத, நான் இடம் காட்டுவல்ல. இங்க பாரு, இந்த சகாரா பாலைவனத்துல ஊத்தி விட்டுரு. நல்லா இருக்கும். நல்ல இடம். சூப்பர் 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 சூப்பர். விஜயதா, இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம், நான் சாப்பிட்டேன். மாப்ள, லட்டத்தான் கோட்டை விட்ட, ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத, வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. மாப்ள, நீ இந்த பங்கனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கே, வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க, உங்க பொண்ணு செக்கச்சவேன் இருக்கு. அது எப்படி? வந்து 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 சரி உடியா, கர்மாந்திரம் எப்படியோ போறது போட்டு. சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்ட மாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு. ஏய் பணம் இந்தாங்க. என்னையா அது? பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப். சரி கொண்டா பங்காளி. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், ஒரு சூட்கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய் பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லி. ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு வழுக்க மண்டைய. 1 2 3 4. யோ போயாங்க. ஏன் தலையில முட்டைய உடைச்ச? சார், நல்லது நடந்தா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படியே நல்லா நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல கறி குழம்பு வச்சிருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு வளைச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணி. மாப்ள, ரொம்ப ஃபீல் பண்றடா. ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்க பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? புடுங்கடா. ரொம்ப நன்றி ஐயா. தர்மம் பண்ணுங்கம்மா. தாயே, உங்க குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் புண்ணியம் உண்டு. 2 கண்ணு தாயே, தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாப்பா ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. தாயே, தர்மம் பண்ணுங்க சாமி. ஆமாமா, தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துறேன். அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா, நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாரு. டேய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, AK படிசனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணுதான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமா அவர் சொல்லிக்கிட்டான், நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி, தாயே, பராசக்தி. ஏய், ஸ்டாப் த மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு முடியாதான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாமா, அப்போ நாள்ல இருந்து நீயும் பயமுறுத்தா அந்த பண்ணி புடுறா, போடா. மாமா, குரங்கு மேல போயிடுச்சு. ஏய் குரங்கு, என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இதை தர மாட்டேன். ஏய் மாப்ள, பரத்துல ஏறா. குடுறா, குடுறா.
இறங்குடா மாப்பிள ஏறா. டேய் நில்றா நில்றா மாப்பிள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ டேய் மண்ண குடுறா, மண்ண குடுறா, மண்ண குடுறா, மண்ண குடு, தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ இப்ப என்ன பண்ணுவ? ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டான். இப்பவே வர்றோம்ங்கிறான். எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு, ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கினேன், அப்படித்தானே? ம். அது கூட மாமா ஒரு ஐடியா. பாஸ் பண்ண. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அம்மா, அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க. அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேடு சாக்கு பையா? ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. டேய் ஒரு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட உங்க அத்தை செம கட்டடா, அவளை சாக்கு தான் எடுத்து தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய் வழியில எதுக்குடா, நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ஈரம் காய வைக்கிறப்பா. அது வெளியில கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில் என்னதான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான் வெளியில காய போட கூட. ஏட்டி ஒரு நாள் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கவா? இன்னும் உள்ளே இருந்து தொலைக்கூடாது. ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள கிடைச்சதா? மாமா இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய்ப்பா தொடாதீங்க. மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் கொடு மச்சான். சாமி சாமி, இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய், இது நீங்க 2 பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை என்னடா இவர் இந்த கஞ்சி கஞ்சிறாரு? போங்கடா. டேய் போங்கடா. பண்றதுக்கு டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா, என்னப்பா இது? அக்கோஸ் கழுவுறாரு தெரியல? மச்சான் அப்படியே இருக்கிற கார்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் ஐயோ. மாப்பிள இந்த சாக்கு போய் மேட்டர் நீ நானு வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம். மாப்பிள என் பையன் இதுல இழுக்காத. மாப்பிள அடச்சா, அவனுக்காக தான் மெயினா தேடனா. இது சாக்கு போக்குன்னு போயா. அவனுக்கு கண்ணு படக்கூடாது. இங்க இரு, நான் அப்புறம் வரேன். மாமா இங்க இருக்கு மாமா. டூட்ரா டூட். இனிமே இருந்தாலும் வரமாட்டேன். என்ன மாமா, வீடு பூட்டி இருக்கு, ஆனா வெளியே வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்பிள எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்டுல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாத. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ. எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்லாம இருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீரணும். பழிக்கு பழியா? ஆமா, அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணி கொடுப்பா? நான் இல்ல. நோ நோ, அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா. பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க, என்னடி சொல்ற? ஐயோ, நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்கெல்லாம் நான் ரெடியா இருப்பேன். நீ 7 மணிக்கே ரெடி, உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு இவன் வெடிய ரெடி. ஆனா மாப்பிள்ளை ரெடி இல்லையே. மாப்பிள்ள பாத்தியா, தலையில இலை, இடுப்புல அருவா. இவனே போய் வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து கட்டியிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்டா நாயை கூப்பிடுற? இல்ல மாமா, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ, அவனும் சலங்கெடுத்து கட்டுறியாடா மாப்பிள்ள. மாப்பிள, இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு பங்காளி, எப்படியாவது என் பொண்ண உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு. போயா.